ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். அந்த கதையோட டாபிக் என்ன அப்படின்னா பரிபூரணம். இதில் நம்ம கதையோட கதாநாயகன் யார் அப்படின்னா ஆறுமுகன். இவருக்கு என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னா ஒரு சிற்பியாக இருக்கிறாரு. இவர் எந்த சிலை செஞ்சாலும் ரொம்ப அழகாகவும் அவரோட கைத்திறமையை வச்சு ரொம்ப மாயஜலமாக ஒரு சூப்பரான சிலையை வடிவமைக்கிறதுல இவர் அபார திறமை கொண்டவராக இருந்தார். ஒரு நாள் அவர் அந்த வழியாக போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய வடிவற்ற பாறையை பார்க்குறாரு. அந்த பாறையை பார்த்தோன்னே இவர் அதை அழகாக சிலையாக வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு டெய்லியுமே விடாமுயற்சியாக அந்த பாறையை உடைக்கிறாரு. அதுக்கு உளியும் சுத்தியும் யூஸ் பண்ணிவிட்டு பயங்கரமும் சத்தத்தோடு அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. என்னடா இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே ஆறுமுகனை பார்க்க வராங்க. அப்போ அவர் ஏதோ ஒரு சிலையை அழகாக வடிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு, நம்ம ஆறுமுகம் எந்த சிலையை வடிக்கிறாரு, இது சீக்கிரம் இந்த வேலையை முடிஞ்சால் எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் ரொம்ப ஆவலாக அந்த சிலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த சிலையை வடிக்கும் போது தவறுதலாக அந்த தெய்வ சிலை மூக்கில் லைட்டாக ஒரு கீறல் பட்டுது. அந்த கீரலை பார்த்த உடனே அது ஆறுமுகம் பெரிய பிழையாக நினைக்கிறாரு. என்னோடய படைப்பில் ஏதோ குறை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சிலை இனி முழுமையடையாது அப்படின்னு முணுமுணுத்து கொண்டு, நான் இதை முழுமையாக முடிக்க முடியாது, இவ்வளோ அழகாக செஞ்சுட்டு இந்த மூக்கில் மட்டும் சிறு கீறல் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாரு. அதனால் அந்த சிலையை அப்படியே விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு பாறையை பார்க்குறாரு. தேடி சென்று அதுக்கப்புறம் அந்த பாறையை எடுத்துகிட்டு வராரு. அதுவும் ஒரு வடிவற்ற பாறையாக தான் இருந்துச்சு. அந்த பாறையை தெய்வ சிலையாக செதுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இந்த முறை ரொம்ப கவனமாக செயல்படணும், உளியை கவனமாக பிடிச்சி கரெக்டாக நம்ம செய்யணும், போன மாதிரி எந்த ஒரு தவறுதலும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில வாரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு அழகான தெய்வ சிலையை உருவாக்கிடுறாரு. கிராம மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அந்த சிலையை மிகுந்த பக்தியோட நம்மளோட ஊர் கோவிலில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிராம மக்களும் அந்த ஆறுமுகனும் முடிவு பண்ணி கோயில்லையே வச்சிட்றாங்க. சில நாட்கள் கழித்து ஒரு சில ஊர் பெரியவர்கள் ஆறுமுகன் வீட்டு வழியாக செல்லும்போது அந்த முதல் சிலையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த முதல் சிலை இன்னும் அழகாக இருக்குல்ல, இதில் சின்ன கீறல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இதுவும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசிக்கிறாங்க. ஆனால் மற்ற சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல, இதில் ஒரு சின்ன கீறல் இருந்தங்காட்டி தானே இப்போ அதை விட ரொம்ப அழகான சிலை நம்ம ஆறுமுகம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாரு, இப்போ அது கோயில்லையும் இருக்குது, பரவாயில்ல, இது இந்த குறைபாடு இருந்ததுனால தான் நம்மளுக்கு இதை விட அழகான ஒரு சிலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஊர் பெரிய மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிலையும் அழகாக தானே இருக்குது, அதனால் நம்ம ஒரு அந்த கோயிலையே வச்சு ஒரு பலிபீடம் கட்டி இதையும் வழிபட தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த குறைபாடு உள்ள சிலையும் எடுத்துகிட்டு போய் பலிபீடம் கட்டி வழிபட தொடங்க ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் சில மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆச்சரியப்பட மாதிரி ஒரு விஷயம் அந்த கோயிலில் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த குறைபாடு இல்லாத ஒரு சிலை உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அங்கே கூட்டமே இல்லை, அதாவது பக்தர் கூட்டமே இல்லை. இந்த குறைபாடு உள்ள சிலை இருக்குது பார்த்திங்களா, அதாவது மூக்கில் கீறல் உள்ள சிலை இருக்குது பார்த்திங்களா, அதில் நிறையா பக்தர்கள் கூட்டம் இருக்குது. ஒரு நாள் ஆறுமுகம் இதை பார்த்துட்டு, என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பக்தரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சில பக்தர்கள் பதில் சொன்னது என்ன அப்படின்னா, உள்ள குறைபாடு இல்லாமல் ஒரு சிலை இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப அழகாகவும் தெய்வத்தன்மையுடைய சிலையாக இருக்குது, அதுக்கிட்ட நம்ம எந்த குறையை சொன்னாலும் நம்மளுக்கு மன திருப்தியே இல்லை. ஆனால் இங்கே வெளியே குறைபாடு உள்ள சிலை இருக்குது பார்த்திங்களா, அதாவது மூக்கில் கீறல் இருக்கிற சிலை இருக்குது பார்த்திங்களா, அது நம்மளை மாதிரியே ஒரு குறைபாடு இருக்குது குறைபாடு உள்ள மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதாவது நம்மக்கிட்ட குறைபாடு என்ன இருக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸ், நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அந்த குறைபாடோடு நம்ம அந்த குறைபாடு உள்ள சிலையை நம்ம போய் பார்த்து அதுக்கிட்ட நம்ம சொல்லும்போது அது ரொம்ப நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் நம்மளை குறைபாடுகளை எல்லாமே கேட்குற மாதிரியும் எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி ஏற்படுது. அந்த குறைபாடுகள் நீங்கிற மாதிரியும் நாங்கள் ரொம்ப நமக்கு மனசார நாங்கள் உணர்கிறோம். அதனால் நாங்கள் இந்த சாமியை பரிபூர்ணமாக ஏற்றுட்டு நாங்கள் இந்த சாமியை வழிபட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஆறுமுகத்துக்கு தோணுது, நாம் ஒரு பரிபூர்ணத்தை மட்டுமே அந்த சிலையில் பார்த்தோம், ஆனால் மக்கள் பரிபூர்ணம் இல்லாத ஒன்றில் ஆறுதலையும் அதோட இணைப்புத்தன்மையும் பார்த்து சாமி கும்பிட்றாங்க பார்த்திங்களா, அதுதான் பெரிய விஷயம். குறையே இருந்தாலும் அந்த குறையும் பூர்த்தி செய்கிற மாதிரி மக்களுக்கு அமைஞ்சது பார்த்திங்களா, அதுதான் இந்த கதையோட நோக்கமே. சில சமயங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு குறைபாடு உள்ள ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு
பர்சனோ இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்கள அணுகக்கூடியது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கக்கிட்ட பேசக்கூடியது, அதை பார்க்கக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும். பரிபூரணமாக இருக்கிறது மட்டும் அழகில்லை, குறைபாடு இருக்கிறவங்களும் ஒரு தனித்துவத்தையும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனித தன்மையும் ஒரு ஆழமான தொடர்பை நம்மளுக்குள்ளே உருவாக்கும். குறைபாடு உள்ள மனிதர்களையும் நீங்கள் பாருங்களேன், அவங்களுக்குள்ளே இருக்கிற பக்குவம் நமக்கு நாம் நார்மலாக இருக்கிற பர்சன்கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நிறையா கற்றுக்க முடியும். எப்படி வாழ்க்கையை கொண்டு போகிறது, எப்படி வந்து ஒரு சில விஷயத்தை கையாளுவது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரொம்ப நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஆனால் நம்மளுக்கு எதுக்கெடுத்தாலும் அடிக்கடி கோவம், பொறாமை அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த குறைபாடு உள்ள மனிதர்கள் வந்து ரொம்ப அதை அழகாக கையாளுவாங்க.